இந்த இணைய விழாவிற்கு வருகை தந்து ஆலோசனை கூட்டத்திற்கு தானே தலைவர் அழைத்தார். என்ன சொல்ல போகிறார் என்று தெரியாமல், அறியாமல், புரியாமல் உறங்காமல் இருந்தேன் என்று தூங்கும் போது, உறங்காமல் எதற்கு இருந்தால் நல்ல முடிவை தானே எடுத்திருக்கிறார் என்று உரத்த குறை நீங்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடன் பயணிக்கிறோம் என்று சொல்லும்போது ஆரவாரத்துடன் இருந்த நீங்கள் தலைவர் என்ன கருத்தை சொல்லப் போகிறார், எதற்காக அதைத்தானே பேச வேண்டும், எத்தனை இடங்களில் நிற்கப் போகிறோம் அதை பற்றி பேசும்போது வேறு ஏதோ கருத்தை பதிவு செய்ய வருகிறாரே என்று உங்கள் எண்ணங்கள் இருக்கும்போது அன்பு அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், சஞ்சலத்தில் இருந்த நான் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் பத்திரிகையாளரும் சரி, இயக்கத்தின் சகோதரரும் சரி, பிற கட்சிகளும் சரி, எத்தனை சீட்டில் நிற்க போறீங்க, யாரோட கூட்டணி, இது மனதை தாக்கி கொண்டிருந்த இரவு நேரத்தில். அப்போ நம்ம இயக்கம் ஆரம்பிச்சோன்னா எந்த இடத்துல கூட்டணி, எந்த இடத்துல எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க, என்ன டிமாண்ட் வைக்கிறது மட்டும்தான் அரசியல். நாம் எடுத்துக்கொண்ட பாதை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை அடிபட்டு விடுகிறதே. நாமும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டுமா? ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு, எந்த இடம், என்ன கோரிக்கை என்றே சென்று கொண்டிருக்கிறது. நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சுன்னாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க, நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். அது சொன்ன பிறகு நம்ம முடிவெடுத்துட்டோம், ஐயோ இந்த நேரத்தில் ஏங்க அதெல்லாம் நாங்களாம் இப்போ வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி 2 மணி அளவிலும் உறங்காமல் காத்துக்கொண்டுனா மற்ற உறுப்பினர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் ஃபோன் அடித்தோன்னு என்னங்கன்னு கேட்ட உடனே, இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன், அது சாத்தியமா என்று கேட்டேன். சாத்தியம்தான், நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால், நான் முடிவெடுத்து விட்டேன். என் இயக்கத்தின் சகோதரனை காலையில் சந்தித்து விட்டு நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வலுப்படுத்துவார்கள், நான் சொன்னதை கேட்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட தோழர்களை தான் நம் இயக்கம் கொண்டிருக்கிறது. ஆக தலைவன் எவ்வளியோ அவ்வளிதான் நாங்கள் என்று ஒரு ரசிகமன்ற காலம் தொட்டே பயணிக்கிற அவர்கள் என்னை தாண்டி, என்னுடைய கருத்துக்களை தாண்டி, என் மீது இருக்கிற நம்பிக்கையை தாண்டி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க மாட்டோம், மாற்றான கருத்தை தெரிவிக்க மாட்டாங்க அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்து, ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன், இது ஒரு சிறந்த வழி. மக்கள் பணியில் நாம் தொடர்கிறோம். இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல, இது மக்களுக்காக நம்ம எடுக்கப்பட்ட முயற்சி, நாளைய எழுச்சிக்காக எடுக்கப்பட்ட முடிவுகள் எடுக்கப்படுவது. இது ஒரு தொடக்கம், எழுச்சியின் தொடக்கம், நம் நாட்டின் எழுச்சியின் தொடக்கம். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடுமையான உழைப்பு, உறுதி, நேர்மை. நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், எப்படி நாம் அனைவரும் பெருந்தலைவர்களை போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள். ஆக நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து, தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போவது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைந்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களையெல்லாம் சந்தித்து உங்களின் பேர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.